அல்லேலூயா. இயேசுங்கிறத நீங்கள் சொல்ல உங்கள் வாயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நீங்கள் பாக்கியமான அர்த்தம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்க்குறோம், இந்த பிசாசு பிடிச்சவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணும் பார்த்து வாயை திறந்து இயேசுன்னு சொல்லு, இயேசுவின் ரத்தம்னா வாயை நிச்சயாது. ஏன்னா சொன்னால் அதுக்கப்புறம் உள்ளே நிச்சய முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த இயேசுங்கிற பேரை சொல்கிறதுக்கு அவர் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். இப்போ அந்த நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. அந்த இயேசு நாமத்தில் நமக்கு ஜெயம் இருக்கு. அந்த இயேசு நாமத்தில் நமக்கு விடுதலை இருக்கு. அந்த இயேசு நாமத்தில் நமக்கு சுகம் இருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் இருக்கு. அந்த இயேசுவின் நாமத்தில் பதில் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? அல்லேலூயா. என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அநேக நன்மைகளை உங்களுக்கு செய்வார். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை களைந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை களைந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே
இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒண்ணுமில்லையே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒண்ணுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம், எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன். அப்போ இந்த இயேசுங்கிற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். நீங்கள் மேன்மையாக இருப்பது சத்தியம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பாருங்கள், தகுதி பார்த்து யாரையும் உயர்த்துகிறவர் அல்ல. இந்த உலகம் ஒரு நபருக்கு ஒரு மேன்மையை கொடுக்கணும், ஒரு ப்ரமோஷனை கொடுக்கணும், ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும், ஒரு போஸ்டிங்கை கொடுக்கணுன்னா நிறைய என்ன செய்யுது, எதிர்பார்ப்பு. குவாலிஃபிகேஷன் இவ்வளோ இருக்கணும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யணும் இருக்கணும், இப்படிலாம் நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தேவன் கிருபை உள்ளவர். அவர் கண்களில் கிருபை கிடைச்சிட்டா போதும், எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அவர் கரத்தில் இருக்கு. நிச்சயமாக அவர் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த கரம் வெளிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படியே கண்ணில் மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லு. ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் இந்த துதிக்கு பாத்திரராய் இருப்பதற்காக, அவர் சகல கணத்திற்கும் சொந்தமாக இருக்கிறதற்காக உங்கள் உள்ளம் மகிழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உங்கள் பலத்தை உபயோகப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை மீட்டவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, இதுவரை என்னை கிருபையாக நடத்தியிருக்கீங்கப்பா. நீங்கள் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரப்பா. இதுவரை நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஏமாத்திரம் ஆண்டவரே. பின்னணியம் இல்லாத எங்களுடைய வாழ்வில், பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லாத எங்களுடைய வாழ்வில் அல்லேலூயா கிருபையாக என்னை நடத்தியிருக்கீங்கப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா. உங்கள் கரத்தினால் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நீங்கள் நடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை போல அல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கை வேற எங்கேயோ ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது, உனக்காக நான் வச்சிருக்கிற மேன்மை இங்கே இருக்குது, உனக்காக நான் வைத்திருக்கிற நன்மைகள் இங்கே இருக்குன்னு சொல்லி எங்கள் பாதையெல்லாம் திருப்பி நீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உயர்வுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நன்மையான காரியங்கள் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. ஓ, எங்களுடைய பாரங்களையெல்லாம் நீங்கள் அகற்றியிருக்கீங்கப்பா. நீங்கள் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறத நினச்சி நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம்
உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. பாடலை எழுதி பாடினது அருமையான தெய்வ மனிதர் பென்னி ஜாஷுவா. கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்து. இந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தோடனே அவர் எழுதிட்டு போய் அவங்க மனைவிட்டு தான் காட்டினார். அவங்க அந்த லிரிக்ஸை வாசித்து பார்த்துட்டு எல்லாம் ஓகேங்க, ஆனால் அந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, தலைமுறை தாங்கும் திட்டம், அந்த வேர்டை மாற்றிருங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ திருமணமாகி 5 வருஷம் கடந்து விட்டு குழந்தை இல்லை, நமக்கு பிள்ளை இல்லை. ஆனால் தலைமுறை தாங்கும் திட்டம் நம்ம சொல்கிறதுக்கு பாடுறதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அப்போ இதை பார்க்குறவங்க இதை கேட்டுட்டு அவங்களுக்கே பிள்ளை இல்லை, அவங்க என்ன இப்படி பாடுவாங்க, நம்மளை ஏதாவது சொல்லிடக்கூடாது. அதனால் அந்த 2 லைன் என்ன செஞ்சுருங்க, மாற்றிருங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை இது கர்த்தர் தந்தது, விசுவாசத்தோடு பாடுவோம், கண்டிப்பாக கர்த்தர் தலைமுறைகளை தருவார். இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அந்த தம்பதிகளை நினச்சி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென்.
நீங்களும் நான் பாடும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க. அதிலெல்லாம் வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமானது இருக்கு. ஏன் என்ன தெரிந்து கொண்டீர் தெரியல, ஏன் என்ன உயர்த்தி நீ, உயர்வு வந்தால் தானே புரியும். அங்கே தான் உயர்வுக்கே வழி இல்லாதது மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நீங்களும் அவர் எப்படி விசுவாசத்தோட குழந்தை இல்லாத நேரத்தில் நம்பிக்கையோடு பாடினாரோ அதை போல தான் உயர்வு இல்லாத நேரத்தில் நம்பிக்கையோடு பாடுறீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பாடல் பாடின இந்த நாளுக்கு பிறகு உங்கள் பின்னாடி என்ன வரப்போகுது? உங்களை தேடி உயர்வுகள் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க? ஆடுகளையும் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி என்ன செஞ்சுருக்கீங்க? ஆமாம், என்னங்க ஏற்றம், ஒரு ஸ்டெப் ஏறினா 4 ஸ்டெப் என்ன செஞ்சிருது? சறுக்கிறது. அப்படி தான் வாழ்க்கை. இல்லை, ஒருவரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஏசப்பா தந்தா அது போதுங்க, நான் பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தலைமுறையாய் உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள், அதெல்லாம் நினச்சி நீங்கள் நாளைய தினம் இருக்குன்னு நினைக்காதீங்க. கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத மேன்மைகளெல்லாம் கர்த்தரால் தர முடியும். ஒரு இரவு போய் அடுத்த பகல் வரும்போது எத்தனையோ மாற்றங்களை ஆண்டவர் வேதத்தில் காண்பித்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கி ராத்திரி முடிஞ்சு நாளைக்கு ஒரு புதிய நாளை துவங்கும் போது மேன்மைகளை உங்களால் பார்க்க முடியும், நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியும். ஆக இப்போ தேவை நன்றி நிறைந்த உள்ளம். 9 மாதங்களாக கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 2025 வருடத்தில் 9வது மாதத்தை என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம். கர்த்தர் தான் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடி அவர் தான் நம்மை வேலி அடைத்திருக்கிறார். ஆகவே நான் முழு உள்ளத்தோட நன்றி சொல்லுவேன், முழு பலத்தோட நன்றி சொல்லுவேன்னு சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்கட்டும். உங்கள் நன்றி சொல்கிற அந்த வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா கர்த்தர் பார்க்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சேர்ந்து பாடுங்க. படுகுழியில் நின்று ஜீவனை மீட்டாரே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை, என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா, என் வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறா, என் கர்த்தர் செய்த நன்மைகளை. நல்ல சத்தம் உயர்த்தி நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன்
குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த ஒரு நாளும் ஒரு போதும். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தா நல்ல 2-3 நிமிடங்கள் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த வார்த்தைகள் பேச உங்க நாவுகளை விட்டு கொடுங்க. பலவீனங்களை மாற்றுகிற தேவன், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிற கர்த்தர், இழந்து போன பலனை மறுபடியும் திரும்ப கொடுக்கிற கர்த்தர், ஓ மன்னித்து உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த குற்ற உணர்வுகளை நீக்கி போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அளவிட முடியாத கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டுகிற தேவன் அவர். நல்ல விசுவாசத்தோடு கரம் தட்டி நல்ல ஆவியில நிறைந்த அபிஷேகத்துல அந்நிய பாஷைகளை பேசி மற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பலனை புதுப்பிக்கிறவரே, என் மேல் கிருபையாய் இருக்கிறவரே, ஓ 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீர் எனக்கு இறங்குகிறதற்காக நன்றி. கர்த்தர் நல்லவர், இயேசு அற்புதமானவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ரட்சிப்பு நமக்கு ஈவாய் கிடைத்திருக்கிறது. ஆமென். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இலவசமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாள் இந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆண்டவரோடு நம்மை தொடர்பு படுத்தி கொண்டே இருப்பது தேவை. எத்தனை பேர் நீங்கள் இதை ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறேன், ஆராதனை வரும்போது ஆராதனையில் நான் பங்கெடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன், என்ன வேலை செய்கிறேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு மற்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு என்ன கிடையாது, டைமே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய நினைவெல்லாம் யார் தான்? இயேசு தான். நம்முடைய எண்ணமெல்லாம் யார் தான்? இயேசு தான். நம்முடைய விருப்பமெல்லாம் யார் தான்? இயேசு தான். நம்முடைய ஏக்கமெல்லாம் யார் தான்? இயேசு தான். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பார்த்து, தானியேல் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்த மனுஷன், அப்படிதானே? உயர்ந்த பதவியில் இருக்கிறான். அன்னைக்கு இருந்த அந்த வல்லரசு அவனை ரொம்ப கனம் பண்ணி வச்சிருந்தது. ஆனால் அவன் அவ்வளோ உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் 3 வேளை தவறாமல் தேவ சமூகத்துக்கு போய் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணியிருக்கான். அது போக 21 நாள் டைம் எடுத்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஹையர் அஃபீஷியல் அவர், எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கிறவர், ராஜாவுக்கு மிகவும் முக்கியமான நபர். ஏதாவது அவசர காரியம்னா அவர்கிட்ட தான் என்ன கேட்பாங்க? ஒரு ஆலோசனை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 3 ராஜாக்கள் மாறிட்டாங்க, 3 ராஜ்யங்கள் மாறிட்டு, ஆனால் இவர் மட்டும் போஸ்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கிறார், இவர் மட்டும் மேன்மையான இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறார். அப்படின்னா சும்மா கிடையாதுங்க. தேவனை முக்கியத்துவப்படுத்தினதுனால தான், தேவனை முதன்மைப்படுத்தினதுனால தான், தேவ சமூகத்தை அதிகமாக விரும்பினதுனால தான். 9 மாதங்கள் கடந்து விட்டது. இன்னும் ஒரு 3 மாதம் நினச்சிது இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், நான் இந்த 9 மாதத்தில் தேவனை முதன்மைப்படுத்தினதை காட்டிலும், தேவனை முக்கியப்படுத்தினதை காட்டிலும் ஏன் சம்மந்தப்பட்ட காரியத்தை தான் நான் முதன்மைப்படுத்தி இருக்கிறேன், ஏன் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். உண்மை அதுதானே? உண்மை அதுதானே? நமக்காக தானே ஓடிட்டே இருக்கிறோம், நம்ம காரியங்களை தானே பெருசாக நினச்சிட்டே இருக்கிறோம், நாம் நினச்சது நடக்கணுங்கிறதுக்கு தானே இரவு பகலாக பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. ஆனால் இவ்வளவு பிரயாசங்களுக்கும் செயல்பட உதவி செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பலனையும் சுகத்தையும் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நரம்பெல்லாம் எலும்பெல்லாம் சிறப்பாக செயல்பட உதவி செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இரத்த ஓட்டம் உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஓடுறதுக்கு உதவி செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உட்கார்ந்தா எந்திக்க ஒருத்தர் உதவி செய்கிறாரு, நீட்னா மடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரு,
தூங்குனா நல்ல தூக்கத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, சாப்பிட்டா அது ஜீரணிக்க கர்த்தர் பலன் தருகிறாரு. இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இவரை நீ அதிகமாக நேசிக்க ஆயத்தமா? இவரோடு கூட அதிக நேரம் செலவு பண்ண நீங்கள் விரும்புகிறீங்களா? அதைத்தான் இந்த மாத கடைசியில் கர்த்தர் கேட்குறார். ஏன்னா நம்மளை நம்பி நம்பி ஒரு வாரத்தை தருகிறார், ஒரு மாதத்தை தருகிறார், ஒரு வருஷத்தை தருகிறார். இப்படி ஒவ்வொரு நாளாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூட்டி தந்துகிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நான் அதிகமாக நேசிப்பேன் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நான் அதிகமாக வாஞ்சிப்பேன் ஆண்டவரே, உங்கள் கூட நான் அதிகமாக நேரம் செலவு பண்ணுவேன் ஆண்டவரே, என் ஷெட்யூலெல்லாம் நான் கரெக்ட் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் எப்பவும் பிஸின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை தேடுவேன் ஆண்டவரே, படுக்கையிலும் உங்களை நான் தியானம் பண்ணுவேன் ஆண்டவரே, இரவிலும் உங்களை நினச்சி நான் துதிப்பேன் ஆண்டவரே, ராக்காலத்திலும் உங்களை பாடும் பாடல் எனக்கு இனிதாக இருக்குன்னு ஆண்டவரே, உங்களுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிச்சேன்னு சொன்னேன். அந்த சங்கீதக்காரனை போல நானும் ஆசைப்படுறேன்ப்பா. அந்தி சந்தி மத்தியான வேலைகளை நான் தியானம் பண்ணி உங்களை நோக்கி நான் முறையிடணும்னு அந்த தேவ மனிதனுடைய அனுபவத்தை நானும் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல ஏன் ஆத்மாவும் கதறணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்கள் ஆலயத்தில் வந்து உங்கள் மகிமையை ஆராய்ச்சி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. என் உதடு உங்களுடைய புகழை அறிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி உங்களுக்கு அடுத்த காரியத்தில் நான் உண்மையாக செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே, என் தேவனே. நீங்களே பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க, மனதார சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே, ஜீவனுள்ள. இது எங்க உள்ளத்தின் கதறல் ஆண்டவர், எங்க உள்ளத்தின் ஏக்கம் ஆண்டவர். துதி பாடுவே, துதி பாடுவே, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே, துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. உண்மையாய் உங்களை நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த இடத்துல உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்க சரீரத்தில் பலவீனமாக இருந்தால் இப்பொழுதே பலன் உண்டாகட்டும். மனதில் வருத்தத்தோடும் பாரத்தோடு இருந்தால் இப்பொழுதே அந்த பாரங்களும் வருத்தங்களும் நீங்கட்டும். குடும்பத்தில் என்ன பிரச்சனை பாதிப்பு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தீர்வு உண்டாகட்டும். பொருளாதாரத்தில் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் உம்முடைய கரம் அவர்களை இன்று முதல் ஆசீர்வதிக்கட்டும்.
பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், குடும்பத்தில் யாராவது இன்னும் மனம் திரும்பலங்கிற ஒரு கவலையோடு இந்த இடத்துல யாராவது இருந்தா, அத்தனை பேரை ரட்சிக்க வல்லமையுடைய இயேசு அவர்களை ரட்சிப்பீராக. வேலை இல்லை, வேலை சரியில்லைன்னு இருக்கிறவங்க யாராவது இருந்தா வேலையை ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தருவீராக. திருமண தடைகள் நீங்குவதாக. குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி ஏற்ற நேரத்தில் சுகமான பேறுகாலத்தை தருவீராக. சொந்த வீடு உண்டாவதாக. வாகனங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.